ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வளன் தோட்டம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாரிஜாத செடிக்கு உரமாக போட்ட மஞ்சள் செடியோட வளர்ச்சி பற்றியும் அந்த செடியிலேருந்து கிடைச்ச மஞ்சள் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். நான் ஏன் இதுக்கு மஞ்சள் காதல்னு பேர் வச்சேன் அப்படின்றத வீடியோட கடைசியில் சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட முதல் வீடியோ பாரிஜாத செடி பற்றி தான். அந்த செடியில் வேர்பூச்சி வராமல் இருக்கணுன்றதுக்காக பொங்கல் அப்போ வாங்கின மஞ்சளோட மீதி இருந்ததை லைட்டாக தட்டிட்டு நான் என்ன பண்ணேன்னா, பாரிஜாத செடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் சும்மா லைட்டாக மண்ணை தோண்டிட்டு அதுக்கு கீழே போட்டு வச்சேன். ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அது லைட்டாக முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, பெருசாக வராது, வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு நினச்சேன். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த செடி கொஞ்சம் நல்லாவே வளர ஆரம்பிச்சிச்சு. அதோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாரிஜாத செடியை விட தாண்டி வளர்கிற அளவுக்கு அது வளர ஆரம்பிச்சிருச்சு. பாரிஜாத செடிக்கு பார்த்திங்கன்னா நான் 12x12 அப்படின்ற ஒரு க்ரோபேக்கில் தான் வச்சுருந்தேன். ஆனால் அந்த செடி அந்த க்ரோபேக் பத்தலை. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடுச்சுன்னா, அதோட வளர்ச்சி ரொம்ப அதிகம் ஆனதுக்கப்புறமாட்டிக்கு பூக்களெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. நான் அதனால தான் இந்த மஞ்சள் செடியை அதுக்கு நான் உரமாக போட்டேன். கடைசியில் பார்த்தா 2 செடியும் ஒன்றா வளர்ந்து நிற்கிது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. 2 செடியுமே நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. 2ஓட தூருமே 2ம் ஒன்றா இருந்துச்சு. என்னால் எதையுமே ரிமூவ் பண்ணவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி அழகாக இருக்குது அப்படியே இருக்கட்டும்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு மஞ்சள்லேருந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. மஞ்சள் பூ எப்படி இருக்கும், மஞ்சள் எப்படி இருக்கும், அதை எப்போ அறுவடை பண்ணணும், அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. இது என்னோட முதல் மஞ்சள் செடி. பார்த்திங்கன்னா பூ பூத்துருச்சு. கீழே பார்த்திங்கன்னா மஞ்சள் கிழங்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதான் மஞ்சள் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால், ஒரு செடி 4-5 செடியாக அப்படியே அதே இதிலே வரிசையிலே வளரவும் ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட் டைம் மஞ்சள் பூவை பார்த்ததும் சொல்ல முடியாத சந்தோஷம். ஏன்னா 1 ஏக்கர் மஞ்சள் விதைச்சாலே அது ஒரு 10-15 செடி அப்படின்ற மாதிரி தான் பூ பூக்கும். மற்றதெல்லாம் வெறும் நார்மலாக தான் இருக்கும். ஆனால் நான் வச்சது செடியாகவே வளர்க்கவே இல்லை. ஜஸ்ட்டு ஒரு உரமாக போட்ட ஒரு செடி ஒரு வளர்ந்து ஒரு பூ கொடுக்கும்போது அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அந்தளவுக்கு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. செடி வளர்க்குறதுன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு பிடிச்ச செடியை நம்ம வளர்க்குறோம். ஆனால் அந்த செடிக்கும் நம்மளை பிடிக்குது அப்படின்றது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது தான் நம்மளால் உணர முடியுது. இந்த பூவை பார்த்ததும் எப்படியாவது இந்த செடியை நல்ல முறையில் வளர்த்துறணும், இதுக்கு தேவையான எல்லா சத்தையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துடணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு அப்போவே வர ஆரம்பிச்சிருச்சு. 2 செடிக்கு ஒரு க்ரோபேக் அப்படின்றது பத்தாது. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு வாரம் வாரம் அரிசி கலந்த தண்ணி, காய்கறி உரம், மீன் அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சரியான இடைவெளி கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா மஞ்சள் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மஞ்சள் செடியிலேருந்து கிடைச்ச மஞ்சள் தான் இவ்வளவும். யூடியூப் சேனல் பார்த்து தான் நானும் மஞ்சளை எப்போ அறுவடை பண்ணணும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். இது மஞ்சள் அறுவடைக்கு தயாராகிருச்சு. ஆனால் பறிக்கிறதுக்கு மனசே இல்லை. ஆனால் இதை அப்படியே விட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மஞ்சள் இருந்து இன்னொரு செடி வளர ஆரம்பிச்சிருச்சு. சரி, வேறு வழியே இல்லை, கண்டிப்பாக நம்ம பறித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பறிச்சிட்டேன். பறித்தா நமக்கு நிறைய மஞ்சள் கிடச்சிது. அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை அவிச்சு பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல மஞ்சள் எனக்கு அந்த செடியிலேருந்து கிடச்சிச்சு. அதை காய வச்சு பொடி பண்ணி அதை நாங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். மஞ்சள் அவிச்ச தண்ணியை நம்ம குளிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அதோட இலை நல்ல ஸ்மெல் வர்றதுனால நீங்கள் வெந்நி காய வைக்கும்போது அதோட ஒரு இலையை அந்த தண்ணிக்குள்ளே உள்ளே போட்டுட்டிங்கன்னா திருப்பி அதோட குளிக்கும்போது அதோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த செடி எனக்கு ஒரு பயங்கர சவாலாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, பாரிஜாத செடிக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட டிஸ்டன்ஸே கிடையாது. 2ம் அடுத்தடுத்து ஒரே தூராக இருந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு க்ரோபேக் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அதில் இடம்ன்றதே கிடையவே கிடையாது. அந்த கேப்பில் 2மே ஒன்றா வளர்ந்துருந்துச்சு. மஞ்சள் எப்படின்னா, நான் தூர்லேருந்து மண்ணை தோண்டி நான் மஞ்சள் எடுக்கணும். ஆனால் அப்படி தோண்டினா பாரிஜாத செடி எப்படிப்பட்ட வேர்னா ரொம்ப சல்லி வேராக இருக்கும். அதுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ எனக்கு இது பெரிய சவாலாக தான் இருந்துச்சு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் 2 செடிக்குமே அஃபெக்ட் ஆகாமல் நான் அந்த மஞ்சளை எடுக்க ட்ரை பண்ணேன். நம்ம செடியாகவே வளர்க்காத ஒரு செடி நமக்கு இவ்வளோ மஞ்சளை கொடுத்துருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. நான் அந்த செடியை விரும்பினதை விட அந்த செடி என் மேலே வச்சுருந்த அன்பு தான் அதிகம். அதனால தான் இருந்த கொஞ்சோண்டு இடத்துல கூட இவ்வளோ நல்ல ஒரு மஞ்சளையும் அந்த அழகான மஞ்சள் பூவையும் அந்த செடி எனக்காக கொடுத்துச்சு. அதனால தான் இந்த வீடியோவுக்கு நான் மஞ்சள் காதல் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் வச்சேன். இந்த வீடியோ செடி வளர்க்குற எல்லாருக்காகவும் இயற்கையை நேசிக்கிற அனைவருக்காகவும் நான் டெடிகேட் பண்ணுறேன்.
மஞ்சள் வந்து எப்படி வளர்க்கணும் அப்படின்றத நான் சொல்கிற மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி மஞ்சள் வளர்ந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து இதுக்குன்னு தனியாக வந்து மஞ்சள் கிழங்கோ இதுவோ வந்து நீங்கள் வாங்கி வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. பொங்கல் டைமில் பொங்கலுக்கு நீங்கள் வாங்குகிற மஞ்சள் வந்து யூஸ் பண்ணது போக மீதி மஞ்சள் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் முளை விட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்க மஞ்சளை மட்டும் நீங்கள் எடுத்து 15x15 அப்படின்ற ஒரு க்ரோ பேக்கில் நீங்கள் வந்து நட்டு வைக்கணும். 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா அந்த முளையிலிருந்து என்னாகும், குருத்து விட்டு வளர வந்து ஆரம்பிச்சிடும். ஜென்ரலாக வந்து ஒரு மஞ்சளோட ஆயுள் காலம் அப்படின்றது எவ்வளோ அப்படின்னா 10லேருந்து 11 மாதம். நீங்கள் இந்த பொங்கலுக்கு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பொங்கலுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே கூட நீங்கள் மஞ்சள் வந்து எடுத்துக்கலாம். இப்போது அதுக்கு வந்து என்னென்ன மாதிரியான மண்கலவை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். மஞ்சளுக்கு வந்து கொஞ்சம் சத்து அதிகமாக வந்து கொடுக்கணும். செம்மண், காயர், பித்து, உரம் இது 3மே சமபங்காக வந்து எடுக்கணும். ஏன்னா மஞ்சள் வந்து நம்ம கீழே இருந்து கிழங்குலேருந்து நம்ம வந்து எடுக்க போகிறதுனால மண் வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா கடைசியில் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 1 பங்கு உரத்தில் மண்புழு உரமும் மக்கிய மாட்டு சாணமும் வந்து சேர்த்துக்கணும். மஞ்சளில் வந்து நோய் தாக்குதல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இலை சுருட்டல் நோய் மாதிரி ஒன்று வரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் மண்கலவை பண்ணும்போதே நீங்கள் வேப்ப முன்னாக்கு ஒரு கைப்பிடி சேர்த்து வச்சுருங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறமாட்டிக்கு அந்த இலை வந்து லைட்டாக சுருண்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இல்லை இலை வந்து லைட்டாக ஒரு கருகின மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சூடோமோனாஸ் வந்து ஒரு மூடி வாட்டர் பாட்டில் ஒரு மூடி வந்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் செடியோட தூர்லையும் செடியோட இலையிலையும் நீங்கள் அடிச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த நோய் தாக்குதல் வந்து மாற வந்து ஆரம்பிச்சிடும். 2 வாரத்துக்கு ஒரு தடவை பஞ்சகாவியா அப்படி இல்லைன்னா மீன் அமிலம் இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். அப்போது செடியோட வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா செடி வந்து நல்லாவே வளர்ந்துருந்துச்சு. மஞ்சள் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா என் க்ரோ பேக்கில் வந்து இடம் இல்லை. ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு வந்து கீழே தான் வரும். நமக்கு வந்து அந்த மேலே உள்ள இலைகள் எல்லாமே வந்து வாட ஆரம்பிக்கும். நல்லா ஒரு 9 மாதம் அந்த மாதிரி வரும்போது செடி வளர்ந்து 9 மாதம் ஆகும்போது அதோட இலைகள் மேலே உள்ள அந்த பழைய இலைகள் எல்லாமே வந்து நல்லா வாட ஆரம்பிக்கும். அப்போது அது அறுவடைக்கு தயாராகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம். நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் மஞ்சள் செடி வளர்த்துட்டு எவ்வளோ மஞ்சள் வந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மேலும் மாடி தோட்டத்தை பற்றி உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.